ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தெலுங்கு பிக் பாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, மலையாள பிக் பாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் பிக் பாஸ் என்னப்பா பண்ண போகுது அப்படின்ற பெரிய கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே இருக்குங்க அந்த கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் 2 நாள் முன்னாடி ப்ரொமோ வேறு வந்துச்சு போல். சூப்பர் ப்ரொமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. என்ன, அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த விஷயம் என்ன ரொம்ப புதுசா? இல்லை அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருப்போம். அக்டோபர் 5 தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருப்போம். பிக் பாஸ் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபேன்ஸ்லாம் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷமே எனக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. நான் பிக் பாஸ் ப்ரோமோ போட்டுட்டேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் லோகோ பற்றி, அதுக்கப்புறம் பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அப்புறம் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட்ஸ்னு ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மான ரிப்பீட்டட் கண்டஸ்டன்ட்ஸ் நேம்ஸு எல்லாமே ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. இந்த மாதிரி ஒரு சில ரிவ்யூவர்ஸும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு சில செப்டம்பர் லாஸ்ட்லன்னு சொன்னாங்க, இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட எக்ஸாக்டாக டேட்டே நம்ம சொல்லியிருப்போம் அக்டோபர் 5ன்னு. ஸோ அப்படி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் திருப்பி விஜய் டிவி வந்து ஒரு ப்ரோமோவாக லீக் பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு ப்ரோமோவாவது வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவீங்களாப்பா, வீடு எப்படி, ஒரு வீடா 2 வீடா, என்ன கான்செப்ட்டு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் இந்த வருஷம் எப்போ ரெடி ஆகிறார் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய கொஸ்டின் வந்து நம்ம பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கெலாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்மள மாதிரி பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கெலாம் அந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வருவாங்க. பிக் பாஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இந்த ப்ரோமோ வந்துச்சு. அக்டோபர் 5 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அக்டோபர் 5 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறீங்க? 2 வீடா 1 வீடானா அது இன்னும் சரியாக சொல்லுங்க. 2 வீடோ 1 வீடோ வந்து ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பக்கம், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இது ஈக்குவலாக பிரிப்பாங்களான்றது தெரியாது எப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்கு பிக் பாஸ் வந்து 9vs6 தான் இருக்குது. அதாவது காமனஸ் வெஸ் காமனஸ் வெஸ் செலிபிரிட்டிஸ்னு இருந்தாலும் உள்ளே வந்து தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் வெஸ் டெனன்ஸ்னால் ஹவுஸ் ஓனர்ஸ் 6ம் டெனன்ட்ஸ் வந்து 9 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது போன வாட்டியுமே பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்னு வரும்போது ஓரளவுக்கு அது 18, 19 வரும்போது கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பொறுத்து அது டீம் ஸ்ப்ளிட் ஆகும். அப்படின்னும் போது இங்கே காமனஸும் செலிபிரிட்டிஸ் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு தெலுங்கு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஏதோ ஒரு தீமை கொண்டு வருவாங்க. இவங்க வெஸ் அவங்க அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பக்கம், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பக்கம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன தீம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத விட அதுக்கான டாஸ்க் இவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, கிரியேட்டிவிட்டி டீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னும் போது நான் இப்போ தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூவும் போட்டிருக்கேன். ஒரு 2 வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். தமிழ்லேயும் நம்மளது காமனஸ் செலிபிரிட்டிஸ்னு தமிழ்லேயும் தெலுங்கு பிக் பாஸ் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேப்டன்சி டாஸ்க் ஆகட்டும், அப்புறம் நாமினேட் பண்ணுறதுக்கே ஒரு டாஸ்க். நம்ம தமிழ் பிக் பாஸில் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக வந்து இவங்கள நாமினேட் பண்ண போகிறேன், இல்லைனா இந்த ரீசனுக்காக பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் அதே ஒரு டாஸ்க்கை வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் அந்த டாஸ்க் விளையாடும் போது தோற்றவங்கள தான் ஃபஸ்ட் நாமினேட் பண்ணோம் அப்படின்னும் போது அங்கேயும் ஒரு காம்படிஷன் அப்படின்னும் போது 2 பேர் போகிறாங்கன்னா ஒருத்தர் தான் அந்த டாஸ்க்னா ஃபஸ்ட்டு அவங்கள நாமினேட் பண்ண, அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ ஒருத்தர் 2 பேரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. கேப்டன்சி டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே யார் கேப்டன் ஆடி அவங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த சண்டைக்கு ஒருத்தங்க தான் காரணம். ஒரே ஒரு லேடி தான். அவங்க பேர் சஞ்சனா கல்ராணி. இவங்க பேர் உங்களுக்கு யாருக்கா ஃபெமிலியராக இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிக்கி கல்ராணி இருக்காங்கல்ல, அவங்களோட சிஸ்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆக்டர் ஆதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்களா அவங்கள நிக்கி அப்படின் போது. ஸோ அப்போது வந்து அவங்க வந்து இந்த பிக் பாஸ் கேம்குள்ளே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க 12 இயர்ஸ் முன்னாடி கனடா பிக் பாஸ் இருக்குங்களா, அங்கே வந்துட்டு 12 இயர்ஸ் முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணி 2 வீக்ஸில் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ அதே கண்டஸ்டண்ட்டை இப்போ தெலுங்கு பிக் பாஸில் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க எவ்வளோ மைண்டில் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏன்னா டூ வீக்ஸில் அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்கன்னும் போது அப்போ என்ன மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க அந்த கேம் ஆடி இருப்பாங்க, இப்போ என்ன மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வந்திருப்பாங்கன்றது அவங்க உள்ளே வந்திருக்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ் ஸ்டார்ட்டே ஒரு வாரம் தான் ஆகுதுனாலுமே
ஃபர்ஸ்ட்டு 2, 3 நாள்லயே அவங்க வந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் சீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்லும்போது, அத பாசிட்டிவா பண்ணியிருக்காங்களான்னா கண்டிப்பா கிடையாது. சண்டைய ஆரம்பிச்சு விட்டுட்டு, இல்ல இத பண்ணா கண்டிப்பா சண்டை வரும்னு தெரிஞ்சு, இல்ல மொத்த வீடும் தனக்கு எதிரா திரும்பும்னு தெரிஞ்சு, அத கரெக்ட்டா அந்த ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாம்பு விஷயம், கண்டிஷனர் விஷயத்துல ஆரம்பிச்சு, ஒரு முட்டை விஷயத்துல ஆரம்பிச்சு பண்ணாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த வீடும் சண்டை போட்டுக்கிச்சு. இவங்களுக்கு எதிராவும் நின்னுச்சு. அதே சமயத்துல இவங்கள கேள்வியும் கேட்டுச்சு. ஒரு சிலர் கேள்வியும் கேட்டாங்க. வீடு மொத்த வீடுமே இவங்கள எதிர்த்து நின்னு கேள்வியும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்டுக்கே அவங்கள கேப்டன் ஆக்குனா எப்படி இருக்கும்னு பிக் பாஸ் டீம் அடுத்த நாளே ஒரு டாஸ்க்க யோசிச்சு, அந்த டாஸ்க்க இவங்கள டைரக்ட்டா பண்ண வைக்காம, இவங்கள யார் கேள்வி கேட்டாங்களோ, இல்ல இவங்களுக்கு எதிரா அந்த வீடு நின்னுச்சோ, அவங்கள அவங்கள வந்து அந்த வீட்டுக்கு கேப்டன் ஆக்கி பார்க்கும்போது, அந்த இவங்கள ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்ட ஒரு பொண்ணே வந்து அவங்களுக்காக விளையாடி வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க்க கிரியேட் பண்றாங்க. அந்த பொண்ணு தான் அந்த சாய்ஸ் எடுத்தது. நான் உங்களுக்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அந்த ஒரு டாஸ்க்க டக்குன்னு கிரியேட்டிவிட்டி டீம் பண்ணி, அட இவங்க கேப்டன் அதாவது அவங்க தான் தப்பு செய்றாங்கன்னு யோசிச்சு, அந்த ஒரு பக்கம் இருக்கிற ஹவுஸ் ஓனர்ஸ் டீம்ல இருக்கவங்க இவங்க சந்தனா கல்ராணி செலிபிரிட்டி. ஸோ வந்து அவங்க வந்து டெனன்ட்ஸ் டீம்ல தான் இருக்காங்க. இந்த சைடு வந்து கேள்வி கேட்டவங்கலாம் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் டீமு. அதுக்கப்புறம் இவங்க டெனன்ட்ஸ் டீமுக்குள்ளே இவங்களுக்கு எதிரா ஒரு சிலர் இருக்காங்க. இவங்க செஞ்ச தப்புது அப்படின்னு சொல்லி நேருக்கு நேர் கேள்வி கேட்கும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க பேர் தம்மு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தம்முனா தெலுங்குல வந்து தைரியம்னு அர்த்தங்க. தம்மு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியான்னு தெரியாது. ஆனா ஹைப்ல பேசுறாங்க. இது நாகார்ஜுன காரு சொல்லியிருப்பாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல. கோன் வந்துச்சுன்னா இன்னும் வேற தொண்டை ஜாஸ்தியா இருக்கு போல இருக்குமா உனக்கு, ஹைப்பு பொத்துண்ணாவேமோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி நீ தகிச்சுண்ணான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அவங்க கம்மி பண்ணி பேசுறாங்களா, அதுவே நம்மளுக்கு இப்படி இருக்குன்னும்போது ஹை பிட்ச் போயிடுறாங்க ஆர்கியூமெண்ட்ல. அவங்க பேசுறது அவசியமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பின்னாடி, அப்படி அந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்து பேசுறது அப்படிங்கிறது தெலுங்கு பிக் பாஸ்ல எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இந்த ஓடி ஒளியறது அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. நம்ம தமிழ் பிக் பாஸ்ல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்றதுக்கு ஏத்த மாரி, கமல் சார் சொல்றதுக்கு ஏத்த மாரி அங்க ஒருத்தர் செஞ்ச ஒருத்தர் தப்ப கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. யாருமே யாருக்காக சப்போர்ட் பண்றாங்க, பண்ணலன்றது மீறி தப்புன்னா தப்பு அப்படின்றாங்க. அதே மாரி ஒருத்தங்க அந்த பாயிண்ட்ட கரெக்ட்டா பேசினாம இன்னொருத்தங்க வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க. அதாவது கரெக்ட்டா இருக்க இடத்துல முக்கியமா காமனர்ஸ். அவங்க வந்து செலிபிரிட்டீஸ்க்கு பயப்படுறாங்கன்றத கூட ஜெனரலா அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும் இல்லைங்களா? அவங்க செலிபிரிட்டி நம்மளுக்கு வந்து இந்த கேம் மூலமா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நெறைய இது நடக்கும். அவங்கள வந்து இந்த போன சீசன்ல நெறைய பேர் அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. உங்க யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நானும் நம்ம வீடியோல நெறைய பேசியிருக்கேன். ஸோ அ அம் அ வின்னருமே அதுக்காக தான் சைலன்ட்டா இருந்தாரு. ஒரு சில விஷயத்துல. இது வந்து எபிசோட்குள்ளேயே வந்துச்சு. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க ஆல்ரெடி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி தமிழ் பிக் பாஸ்ல வருவாங்க. ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா, ஒரு ஆங்கர் ஆகறதாக இருக்கட்டும், இல்ல சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகறதாகட்டும், இல்ல ஒரு ஷோ நடத்துறதுக்குன்னு அந்த ஒரு குக் வித் கோமாளி அப்படின்னு அதுக்குள்ள போய் என்ட்ரி ஆகறதா இருக்கட்டும். மோஸ்ட்லி குக் வித் கோமாளி வரவங்க தான் பிக் பாஸ் வராங்க. அத விட்டுருங்க. சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆங்கரிங் கிடைக்கிறதா இருக்கட்டும். இல்லன்னா வந்து வேற ஏதாவது ஃபீல்ட்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா டான்ஸராவோ, கொரியோகிராஃபராவோ இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, அது மூலியமா இதுக்குள்ள போயிடலாம், சினி ஃபீல்டுக்குள்ள போயிடலாம் அப்படிலாம் யோசிக்கும்போது, அந்த ஃபேவரட்டிசம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சுரும் தமிழ் பிக் பாஸ்ல. இது ஒரு பெரிய கம்பேரிசனா நான் பார்த்தேன். ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து இந்த வருஷம் தான் இப்படி இருக்கா? இல்ல இத்தனை வருஷம் எப்படி இருந்தது எனக்கு தெரியல. இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். சுத்தமா அந்த மாரியே இல்லங்க. அதிலும் காமனர்ஸ் உள்ள வராங்கன்னும்போது, செலிபிரிட்டீஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். வெளில போனா நம்மளுக்கு இந்த படம் சான்ஸ் கிடைக்கும், அந்த படம் சான்ஸ் கிடைக்கும். இல்லன்னா ஏதோ ஒரு ஷோல சான்ஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு டிவில மீடியா உள்ள போயிடலாம். அப்படிலாம் யோசிச்சா அவங்க அந்த கேமே ஆட முடியாதுன்றத விட, நாங்க கேம் ஆட தான் வந்திருக்கோம். கேம் தான் ஆடப் போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க காமனர்ஸ். ஸோ செலிபிரிட்டீஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு கூட அவங்க வந்து இது வந்து வெளில எப்படி போர்ட்ரே ஆயிருக்குன்னா, செலிபிரிட்டீஸ காமனர்ஸ் மதிக்கவே இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல. அந்த பொசிஷனுக்காவது அவங்க ரெஸ்பெக்ட் குடுக்கணும்ல. ஜூனியர்ஸ், சீனியர்ஸ்ன்றதுலயே ஒரே ஃபீல்ட்ல இருந்தா ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னா, காமனர்ஸ் செலிபிரிட்டீஸ்ன்னு வரும்போது இவங்கள விட அவங்க ஒரு லெவல் ஜாஸ்தி தானே. அதுக்காக அந்த பொசிஷன். என்னதான் இவங்க ஹவுஸ் ஓனர்ன்னு டாஸ்க் லெவல்ல வந்தாலும், அவங்க செலிபிரிட்டீஸ்ன்றது மைண்ட்ல இருக்கணும்ல. அப்படின்னு ஒரு பக்கம் ஆடியன்ஸ் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் காமனர்ஸ் வித் செலிபிரிட்டீஸ்ன்னு உள்ள கொண்டு வந்ததுனால தான் வந்து இது ஒரு யூனிக்கா தெரியுது தெலுங்கு பிக் பாஸ் அப்படின்னு நம்மளோட தமிழ் ரிவ்யூவர்ஸுமே ஒரு சிலர் வந்து ஒரு பக்கம் இருக்காங்கன்னும்போது, தெலுங்கு பிக் பாஸ்க்குள்ளேயே அந்த சர்வே நடத்தும்போது, ஒரு சிலருக்கு இந்த வருஷம் ஏன்னா
இத்தனை வருஷம் தெலுங்கு பிக் பாஸ் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த வருஷம் இது டிஃப்ரெண்ட்டான தீம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பிடிக்கல. 50-50 தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கம்பேரிட்டிவ்லி தெலுங்கு பிக் பாஸ் இந்த வருஷம் பார்க்கும்போது, தமிழ் பிக் பாஸை இத்தனை வருஷம் பார்த்ததில் அவங்களோடது அந்த வே ஆஃப் அந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் பிக் பாஸில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு என்ன சொல்லுவோம், பிக் பாஸ் வாய்ஸை எப்போ கேட்போன்னு ஆடியன்ஸ்லேருந்து உள்ளே வர கண்டஸ்டன்ஸ்லேருந்து ஏன் சீஃப் கெஸ்ட்டாக கெஸ்ட்டாக உள்ளே வராங்க இல்லைங்களா, ஃபேமிலி ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பீரியட்க்கு அப்புறம் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்லலாம் வரும்போது வெல்கம்னு அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்காக இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்ற அளவுக்கு நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து கேட்சியாக இருக்கும் அந்த வாய்ஸ். நான் இதை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பிக் பாஸ் வாய்ஸ் வந்து இந்த வருஷம் மாறப்போதான்னு சேஷோ அந்த டீட்டெயில் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அவர் தான் இவ்வளோ வருஷம் பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்தாரு. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒன்று தெலுங்கு பிக் பாஸில் எனக்கு பெருசாக அந்தளவுக்கு பிக் பாஸ் வாய்ஸ் கேட்சியாக தெரில. ஒரு வாய்ஸ் யூனிக் வாய்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பெருசாக கேட்சியாக தெரில. சரி, அப்போ கண்டஸ்டன்ஸ் உள்ள செலிபிரிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெரிய கண்டஸ்டன்ஸாக இப்போ நான் தமிழ் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ஸ். ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க, கான்ட்ரவர்சியில் இருக்கவங்க, கான்ஃப்ளிக்டில் இருக்கவங்க, விஜய் டிவி ப்ராடக்ட்டில் குக் வித் கோமாளியில் வின் பண்ணவங்க, வின் பண்ணாதவங்க, போன வருஷம் வின் பண்ணவங்க, இல்லை இந்த வருஷம் எலிமினேட் ஆனவங்க, உமர்லாம் சொல்லிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியா ராமன், அவங்க தான் வின்னர் ஆக போகிறாங்க குக் வித் கோமாளியில். ஸோ அவங்க இங்கேயோ வருவாங்க. ஸோ குக் வித் கோமாளியில் வந்துட்டாலே இங்கே வரத்தாப்பா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கும். அதுக்கப்புறம் அந்த பாரதி கண்ணம்மா சீரியல் அதில் இருந்து வர்றவங்க, அந்த ஒரு பர்டிகுலர் 4 சீரியல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டேரக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனில் வரவங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் இங்கே தமிழ் பிக் பாஸ்க்கு வருவாங்க. அப்படின்னும் போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் செலிபிரிட்டி ஷோவாக இருக்கும்போது அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கான அந்த ட்விட்டர் அதிலெல்லாம் அவங்க சோஷியல் மீடியாவில் பிஸியாக இருக்காங்கன்னும் போது அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரும், இல்லை அவங்களுக்கு ஓட்டிங் ப்ராசஸில் அந்த ஒரு இதை வச்சு இவங்க வியூவர்ஷிப் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ் பிக் பாஸ் யோசிக்கிறாங்க. அப்படின்போது நீங்கள் கேம்குள்ளே என்ன யோசிக்கிறீங்க? கேம்குள்ளே பிக் பாஸ் வாய்ஸ் கேட்சு ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு டாஸ்க்கு எப்படி வைக்கிறீங்கன்னு பார்த்தா போன வருஷம் வச்ச டாஸ்க்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி வச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி காஸ்ட் கட்டிங்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அந்த பட்ஜெட் பேஸ்டு வச்சு அவங்க வந்து அந்த ட்ராஃபியில் கூட என்ன கஞ்சத்தனம் பண்ணாங்க. வின்னருக்கு கூட அந்த ட்ராஃபியில் வந்து என்ன சொல்கிறது, ட்ராஃபியை கொடுத்தாங்க. அந்த ட்ராஃபி பெருசாக அட்ராக்ஷனாக இல்லை. சரி, மணியாச்சும் ஃபுல்லாக கொடுத்தாங்களா 50,000னா அதுலேயும் ஒரு ஆப்பு வச்சாங்க. ஸோ வின்னருக்கு அந்த மணி ஃபுல் அமௌண்ட் போகல, காரும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு உங்களுக்கு தெரியும் அர்ச்சனாக்கு என்னென்ன வந்துச்சுன்னு. ஸோ அதனால் வந்து ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காஸ்ட் கட்டிங் கதையை தான் போன வருஷம் வந்து தமிழ் பிக் பாஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் க்ரியேட்டிவிட்டி டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறது அப்படின்னும் போது அந்த தமிழ் கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸுன்றதுனால தான் அந்த கான்செப்டே அப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு அது கேர்ள்ஸ் வெஸ் கான்செப்டாக இருந்தாலுமே அதில் கொடுத்த டாஸ்க் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அந்த கான்செப்ட் வைஸ்மே அந்த டாஸ்க்கை எப்படி க்ரியேட்டிவிட்டியும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கே பார்ஷியாலிட்டி வந்துருச்சு, அது டாக்ஸிக்காக போகிற மாதிரி தெரிஞ்சிருச்சு, இல்லை ஃபெமினிசம் விஸ் மேல் சேவனிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு சொல்லும்போது அது சரியாக வரல அப்படின்னு மாற்றிட்டாங்கன்றது ஒன்று இருக்குது. டாஸ்க் வைஸுமே இன்னும் கொஞ்சம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேப்டனை வந்து சூஸ் பண்ணுறதே பிக் பாஸ் தான், டாஸ்க் வச்சுன்னு இல்லை. ஆனால் இந்த வாரம் இவங்க கேப்டன் ஆகணும்னு டிசைட் பண்ணதுக்கு நம்ம தமிழ் பிக் பாஸ்லேயே அது நடக்கும். ஆனால் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு ட்விஸ்டன் பண்ணுற மாதிரி நடக்குமா? ஃபேவரட்டிசம் இருக்காதா அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ் பிக் பாஸ் டீமே ஃபேவரட்டிசம் காட்டுவாங்க. எலிமினேஷனில் ஓட்டிங் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து எலிமினேட் பண்ணுவாங்கன்றதை விட ஓட்டிங் ரிசல்ட் எப்படி வேணா இருக்கட்டும், நாங்கள் இவங்களை எலிமினேட் பண்ணுமா வேணாமா நாங்கள் தான் டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இதை நம்ம மாயா சீசனில் நிறைய பார்த்துருக்கோம், மழை வந்ததையும் பார்த்துருக்கோம். ஓட்டிங் ப்ராசஸ் ஒரு வாரம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஃப்ரைடே ஈவினிங் வந்து இந்த வாரம் நாமினேஷனே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சிலர் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சுனிதா எபிசோட்லாம் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதெல்லாம் நிறைய நடக்குதுன்னும் போது தமிழ் பிக் பாஸில் இப்படி இருக்கா அப்படின்னா, தெலுங்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யார் நாமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்க்குறச்ச ஸ்ரஷ்டின்னு ஒருத்தங்க தான் ஆனாங்க. எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஆனாங்க ஸ்ரஷ்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொரியோகிராஃபரு. அவங்க வந்து இன்னுமே அந்த டீம் இருந்திருக்கலாம் தெலுங்கு பிக் பாஸில். ஆனால் ஓட்டிங் ப்ராசஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்ரஷ்டி தான் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க பண்ணோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எல்லா ரிவ்யூவர்ஸும் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஸ்ரஷ்டி தான் ஆக போகிறாங்க. ஸ்ரஷ்டி ஒன்றும் பெருசாக சஸ்பென்ஸ்லாம் இல்லைன்னும் போது அங்கே ஃபேவரட்டிசம்னு பார்க்கணுன்னா அவங்கள வச்சுட்டு அவங்களோட டவுன் ஆனவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்கள அனுப்பிச்சாங்க.
இது கேம்க்காக அப்படி அனுப்பிச்சாங்களா அப்படின்றது தெரில. இன்னும் கேட்டால் அவங்க நல்லாவே கொஸ்டின் பண்ணாங்க. அவங்க சஞ்சனா, அவங்கள ஆப்போசிட்டில் கேள்வி கேட்டது எல்லாமே. ஸோ அந்த பெர்செப்ஷன், அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது தெலுங்கு பிக் பாஸ்க்கும் தமிழ் பிக் பாஸ்க்கும் வேறு மாதிரி இருக்கா? இல்லை டாஸ்க் கிரியேட்டிவிட்டியில் அவங்கள அந்த கம்பேரிட்டிவ்லி வந்து அவங்க வந்து டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தெலுங்கு பிக் பாஸ். தமிழ் பிக் பாஸ் வந்து உள்ள கண்டஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்க செலிப்ரிட்டிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல. இவங்க எப்படி கண்டஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ பிக் பாஸ் டீமு, உள்ளே வர கண்டஸ்டன்ஸும் அந்த கேமை அந்த இடத்துக்கு அந்த மூமெண்ட்டுக்கு ஆடாமல் வெளில போய் இவங்களை நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு ஆடுறாங்க. ஸோ அங்கே ஃபேவரட்டிசம் வந்துடுது, ஸோ பார்ஷியாலிட்டி வந்துடுது. அந்த உள்ளே வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாவோடவே வந்து அந்த விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணப்படுது, இல்லை சில டைம் அட்ரஸ் பண்ணப்படலை. ஹோஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அங்கே நாகார்ஜுனா சார் வந்து சரி தப்பு ஸ்ட்ராங்காக பேசும்போது தப்புன்றவங்களோட ஃபேஸ் போட்ட ஒரு பிளேட்டை உடைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கிடையாது அது. நாகார்ஜுன சார் அது பண்ணுறான்னு போது நீ தப்பு தான் அப்படின்றத உடச்சி சொல்கிறேன். ஒருத்தங்களுக்கு முகத்துக்கு நேரம் நீ செஞ்ச தப்புன்னு சொன்னாலே ஹர்ட் ஆகும். அது தப்பாகவே இருந்தாலுமே அது ஹர்ட் ஆகாமல் சொல்லணுன்றது ஒரு ஹியூமனிட்டி அதில் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சரி தப்பு 2 பேரும் பேசி நீ சொன்னதும் தப்பு இவங்க சொன்னதும் தப்புன்னு சொல்ல முடியாது. 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது கரெக்டு. ஆனால் மற்றவங்க பர்ஸ்பெக்டிவில் அது தப்பு, இல்லை மற்றவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிற விதத்தில் இருக்குது அப்படின்னும் போது அதை 2 பேருமே பண்ணியிருக்க வேண்டாம் போது அவங்க ஃபோட்டோ, ஏன்னா அந்த டாஸ்க்கு இங்கே உள்ளே பண்ணாங்க கண்டஸ்டன்ஸ் நாமினேட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ போட்ட பிளேட்டை உடைக்கிறது. இங்கே நாகார்ஜுனகாரும் அதே மாதிரி தப்பு சரி பேசுகிற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நடுவில் அந்த ஃபோட்டோ போட்ட பிளேட்டை உடைக்கும் போது நீ தப்பு இல்லை நீ இந்த பண்ணியிருக்க வேணான்றது ஹாஷாக முகத்துக்கு நேராக பண்ணுற மாதிரி இருக்குது. இது நாமினேஷன் ப்ராசஸில் உள்ளே பண்ணாலே கண்டஸ்டன்ஸே ஹர்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து நாகார்ஜுன சாரே பண்ணும்போது, ஹோஸ்ட்டே பண்ணும்போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹோஸ்ட் கிட்ட தான் வருது. அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க எப்படி விளையாடினாங்க இது நம்ம கமல் சார் எபிசோட்லேருந்து பார்க்குறோம். ப்ளஸ்ஸோ மைனஸோ அவங்க சொல்கிறது தான் இவங்க கிராப் பண்ணி அந்த விளையாட்டை அந்த ஃப்ளோவில் கொண்டு போகணும். அது ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவாக தான் ஹோஸ்ட் பேசுகிறாங்க அப்படிங்கிறது. அப்போது வெளில இது இப்படி தான் போயிருக்கு, இல்லைனா இது நீங்கள் மாற்றிக்கணுன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோஸ்ட் சொல்கிற மாதிரி அது ஹோஸ்ட்டே வந்து அது ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்தது. சிரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சீரியஸாக டாஸ்க் பண்ணுற இடத்துல டாஸ்கில் தப்பு சரி பேசுகிறதாகட்டும், இல்லை ஹோஸ்ட்டு வீக்கெண்டில் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம விஜய் சார் வந்து இதை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க. ஏன்னா மலையாள பிக் பாஸ் அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக போகுதான். நம்ம லால் சார் வந்து அப்படி இப்படி வந்து எதாவது பேசும்போது யாராவது சும்மா அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தால் கூட என்ன முறைக்கிறீங்க, இல்லை என்ன உருட்டுறீங்க, கண்ணை உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாஷாலாம் நடக்கிறாங்கன்னும் போது ஹிந்தி பிக் பாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஆல்ரெடி எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஆனால் நம்ம விஜய் சார் வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து அவர் ஏற்கனவே கமல் சாரோடது அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணும்போது போன சீசனில் நிறைய பேர் வந்து சுற்றி விடுறாங்கன்னு இவர் சொல்லுவார். எனக்கு கேட்ட கேள்வி கரெக்டாக இருக்கும், ஏன் இப்படி சுற்றி விடுறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்கார வைப்பார். அதே வெளில ஆடியன்ஸ்க்கு சைடில் என்ன வந்துச்சு, அவர் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல, அவங்கள பேச விட மாட்டாரு, டக்குன்னு என்னவோ உட்காருன்னு சொல்லிடுறாரு, பேச விட மாட்டாரு, இது டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்துகிறாருன்ற மாதிரிலாம் வந்துச்சு. அவர் அதை பண்ணதுக்கு ஒன்றுமே பண்ணல. அவர் அந்த கொஞ்சம் அந்த ஃப்ளோவில் ஸ்பீடாக கொண்டு போனோம், போர் அடிக்க வேணாம், இல்லை ரொம்ப சுற்றி விட வேணாம், பாயிண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதே அப்படி இருந்தது. சரி, அப்போ தெலுங்கு பிக் பாஸில் பண்ணுற மாதிரி, இல்லைனா மலையாள பிக் பாஸில் பண்ணுற மாதிரி தமிழ் பிக் பாஸில் விஜய் சார் பண்ணுவாரான்னு நீங்கள் கேட்குறதுக்கு பின்னாடி, இல்லை நானுமே அது கேட்குறேனே வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்குறதுக்கு பின்னாடி அது பிக் பாஸ் டீம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எல்லா பொறுப்பையும் நம்ம ஆங்கர் மேலே ஹோஸ்ட் மேலேயே போட்டுற முடியாதுல்ல. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களே பிக் பாஸ் டீமே அங்கே ஃபேவரட்டிசம் காட்டுவாங்க. போன சீசன்லலாம் தீபக் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்க வச்சு கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க, தப்பு சரியில்லாம் முத்து மேலே ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த முத்து கூட வேறு வழி, ஸ்டார்டிங் முத்துக்கு நின்னதும் தீபக் சார் நின்று இருப்பார். ஆனால் தீபக் சார் செஞ்ச இடத்துல விஷால் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நைட்டில் சாப்பிட்டது செஞ்சதுலாம் அதில் தீபக்கும் தான் இருப்பார். ஆனால் வேறு வழியே இல்லைன்னு எல்லாரும் நின்றுட்டாங்கன்னு நிற்பாரே தவிர தனியாக தீபக் சாரை, ஏன்னா அவரே ஹோஸ்ட்டே வந்து தீபக் சாருன்னு தான் கூப்பிட்ருப்பாரு விஜய் சாரை. ஏன்னா விஜய் டிவியில் ஒரு முக்கியமான ஆள் அவர், 10-15 வருஷம் அங்கே இருக்கார் தீபக் சார். அப்படின்னும் போது இவர் சினிஃபீல்டில் இருந்தாலுமே அதில் ஹோஸ்ட்டுன்ற அந்த பொசிஷன் இருக்கணும் போது இவர் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட், அப்போ தீபக் சார்னு மட்டும் கூப்பிட்டா அப்போ எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல அப்படின்ற இடத்துல. ஸோ அந்த பார்ஷியாலிட்டியை பிபி டீமே காட்டுறாங்க. விஜய் டிவி ப்ராடக்ட்க்கு தனியாக ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது, இல்லை விஜய் டிவி செலிப்ரிட்டிஸ்க்கு தனியாக ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்பெக்ட் வந்து அங்கே கிடைக்குது. இல்லை அவங்கள தப்பாக காட்டிடக்கூடாது, பாசிட்டிவாக தான் காட்டணுன்றதுல கேமரா கான்ஷியஸும் இருக்குன்றது தமிழ் பிக் பாஸில் மறுக்கவே முடியாதுங்க. ஸோ தீபக்கோடதும் நிறைய விஷயங்கள் போன சீசனில் பேசவும் படலை, வெளியவும் வரலை. இது நம்ம சேனல் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ தீபக்கும் முத்துவும் சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது, ஆனால் வெளியில் தெரிஞ்சும் தெரியாமலும் இருந்தது. அப்புறம் மாயா சீசன், அது உங்களுக்கு தெரியும் யார் ஃபேவரட்டிசமில் யாரோட சீசனில் நடந்தது. ஸோ இது ஆப்வியஸாக விஜய் டிவியும் அந்த ஒரு
இதை கொடுக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தெலுங்கு பிக் பாஸில் அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மேபி அங்கேயும் நடக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த டாஸ்க் விஷயத்துலையும் வீக்கெண்ட் விஷயத்துலையும் சரி தப்பு நேராக அட்ரஸ் பண்ணப்பட்டது. அதை விட ஸ்ட்ராங்காக அது சொல்லப்பட்டது. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்றது மாதிரி நம்ம கமல் சார் இருக்கும் போதெல்லாம் குறும்படம்னு நம்ம ஒன்று எப்பயாவது ஒன்று போடுவாங்களா அது தப்பு சரின்னு நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு 6-7 வீடியோ போட்டாங்கங்க சாட்டர்டே எபிசோட்லேயே, நாகார்ஜுனா சார் எபிசோடில். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ఒక వీడియో చూసేస్తామా அப்படின்ட்டு இவங்க வந்து நான் இதை பண்ணலை, இல்லை இதுக்காக இப்படி பேசினேன், இல்லை இந்த இடத்துல இப்படி பேசுகிறேன்னு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும்போதே சரி அப்போ வீடியோ பார்த்தல எதுக்கு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி 6-7 வீடியோ போட்டாங்க வீக்கெண்ட் எபிசோடில், சாட்டர்டே எபிசோடில் மட்டும். அப்போ யாருமே அங்கே ஓடவும் முடியல ஒளியவும் முடியல, கண்டிப்பாக மாட்டிக்கிட்டாங்க. அப்போது முன்னாடி நீங்கள் என்ன தான் இங்கே ஆர்கியூ பண்ணாலும் அது வீடியோவில் பதிவு இருக்குன்றதை வீடியோ காமிச்சு கொடுத்துருச்சு. அப்போது முன்னாடி பேசினதும் அங்கே இருக்குது, இல்லை குரூப்பில் உட்காந்து பேசும்போதுமே முதல்ல அந்த கான்வர்சேஷனை யார் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது நான் பேசலை இல்லை நடுவில் பேசினேன் அப்படின்னும் போது சரி நீங்கள் கரெக்டாக எப்போ தான் பேசுனீங்கன்னு பார்க்கலாமே, எந்த கான்டெக்ட்டில் தான் பேசுனீங்கன்னு பார்க்கலாமே, வீடியோ பார்த்துலாமே ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் 6-7 வீடியோ போட்டு அந்த டவுட்டை அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த டவுட் ஆகட்டும் கிளாரிட்டி பண்ணி அப்போ சரி தப்புன்னு முகத்துக்கு நேராகவே சொல்லியாச்சு. ஸோ கேமரா இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பேசுகிறதுல கான்ஷியஸாக இருங்க. நீங்கள் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக மாட்டுவீங்க. இல்லை யாருக்கு தெரிய போது யார் கேள்வி கேட்க போகிறான்னா கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டினாக அட்ரஸ் பண்ணப்படும் வீக்கெண்டில் அப்படின்னும் போது இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க தெலுங்கு பிக் பாஸில். இது இந்த அளவுக்கு தமிழ் பிக் பாஸில் இருந்தால் கண்டிப்பாக இங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஃபேவரட்டிசம் இருக்காது, நம்மளுக்கோ ஷோ போர் அடிக்காது, தப்பு செஞ்சவங்க மாட்டுவாங்க, ஃபேர் அண்ட் ஃபேருங்கிறது பார்க்கப்படும். அப்படின்னா தெலுங்கு பிக் பாஸில் அது அப்படி அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சஞ்சனா கல்ராணின்றவங்க கொஞ்சம் அன்ஃபேராக தான் ஆடுறாங்க அப்படின்னாலுமே ஆஸ் யூஷுவல் பிக் பாஸ் டீம்னு சொல்ல முடியாது, பிக் பாஸ் ஷோக்கே இருக்க எத்திக்ஸ் என்ன, கொஞ்சம் ஆட்டம் சூடு பிடிக்கிற வரைக்கும் அவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் கொஞ்சம் அலப்பறை பண்ணுறவங்களா இருந்தால் தான் பிக் பாஸ் ஆர்ப்பாட்டமாக இருக்கும்ன்றது அந்த கமர்ஷியல் ஷோக்கான சொல்லப்படாத எத்திக்ஸ் அப்படின்னும் போது அந்த ஆங்கிளில் சஞ்சனா கல்ராணியை உள்ளே வச்சு தான் இந்த வருஷம் தெலுங்கு பிக் பாஸ் போயிட்டு இருக்குது. ஒரு சில சீசனில் நம்மளது பாலா சார்லாம் உள்ளே எப்படி வந்திருப்பார், அவங்க ஆடின ஆட்டம்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சும் இருந்தது. ஆனால் அதுக்கு சரி டஃப்பு கொடுக்கும்போது தான் ஆரி சாரை வந்து அவர் வின்னர் ஆனார் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மாயா அப்படின்ற அவங்க விஷயம் வரும்போது பிரதீப் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அங்கே அர்ச்சனான்னு ஒருத்தவங்க உள்ள வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்து வின் பண்ண ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெருமை அர்ச்சனாக்கு தான் உண்டு. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக ஒரு ஃபீமேல் வந்து வின் பண்ணு வைல்டு கார்டு என்ட்ரி வின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபீமேல் அப்படின்னும் போது அது இன்னுமே ஸ்பெஷலாக அவங்களுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியாகவே அங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு அர்ச்சனா அப்படின்னு சொல்லும்போது. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு ஆளை கொஞ்சம் அது ஜென்ஸோ லேடிஸோ இன்சைட் தெலுங்கு பிக் பாஸில் இவங்களான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன டாக்ஸிக்காக வெளில ஸ்ட்ராங்காக கூட தெரியல. ஆக்சுவலி தமிழ் பிக் பாஸில் இப்படி ஒரு ஆள் மைண்டில் ஓடுறாங்க, அது அவங்களா இருந்தால் நீங்கள் அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க தானே. ஏன்னா செய்கிறதெல்லாம் நான் செஞ்சிருவேன், ஆனால் அந்த விஷயம் சண்டையாக மாறும், வீட்டுக்கு ஃபுல்லாக எல்லோரும் அதுக்காக சண்டை போடுவாங்க. ஆனால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நான் சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஒரு கேரக்டராக தான் அவங்க இருக்காங்க தெலுங்கு பிக் பாஸில். அவங்களே கேப்டன் ஆக்கி பார்த்தா என்னன்னு பிக் பாஸ் டீம் ஒன்று யோசிக்கிறாங்க, கேப்டனும் ஆகுறாங்க. அப்புறம் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி அப்போ டாக்ஸிக்காக அப்புறம் மாறிடுவாங்களா பவர் வந்தோடனேன்னு கேட்டால் அதுதாங்க இல்லை, அப்பயுமே ஸ்மைலிங் ஃபேஸோட அவங்க இருக்காங்க. ஸோ நாமினேஷன் ப்ராசஸ்னு வரும்போது அவங்கள நாமினேட் பண்ண முடியாது ஏன்னா கேப்டன் ஆகிட்டாங்கன்னும் போது. ஆனால் அவங்க போன வாரம் போட்ட சண்டையோட எஃபெக்டாக இந்த வாரம் அந்த விஷயத்தை சுற்றி விட்டு மற்றவங்க அதை வச்சு சண்டை போட்டுட்டு ஒருத்தர் நாமினேட் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் தெலுங்கு பிக் பாஸ் போகுது. ஆனால் டாஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி டீம் வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸில் வந்து வச்ச டாஸ்க் ஆகட்டும், நாமினேட் பண்ணுறதுக்கு எலிமினேஷன் ப்ராசஸில் இல்லை நாமினேட் பண்ணுறதுக்கே வச்ச டாஸ்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணும்போது வைக்கிற டாஸ்க் ஆகட்டும், நாகார்ஜுன் சார் முன்னாடி எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நெக்ஸ்ட்டு என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அப்புறம் விஷயங்களும் வந்து ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணப்படுது. ஹோஸ்ட்டும் வந்து சீரியஸாக பேசும்போது சீரியஸாக பேசுகிறாரு, சிரித்து பேசும்போது சிரித்து பேசுகிறாரு. ஃபேவரட்டிசம் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல, மேபி போக போக எப்படி போகுமோ தெரில. ஆனால் ஸ்டார்டிங் சூடு பிடிக்கிறது தானேங்க அந்த ஷோவை தூக்கி கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் சுட தான் இருக்குது. மலையாள பிக் பாஸ் சூடு பிடிச்சி செம்மையாக போயிட்டுருக்கு. தெலுங்கு பிக் பாஸ் சுட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் பிக் பாஸ் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிலங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ்ன்னு இருக்காங்க ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதில் யாரையாச்சும் தெரியும் இல்லை நிஜமாக நீங்களுமே ஆமாப்பா இது நானும் கேள்விப்பட்டேன் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.